அதுக்கடுத்தாக இதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற எதிர்க்கட்சியில் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்காங்க. அண்மை காலத்தில் கேரளா 2018 இதே மாதிரி மிகப்பெரிய பேரிடர் சந்திச்சு 40,000 கோடி ரூபாய் பொருளாதார இழப்பு ஏற்பட்டும் இல்லாமல் 500க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாங்க. இப்போ அதே போன்ற ஒரு நிலை தான் கேரளா சந்திச்சிருக்கு. இதனை ஒரு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேற்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதை கருத்தில் கொண்டு கேரளாவுக்கு இதை இயற்கை பேரிடராக அறிவித்து கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் மிகப்பெரிய தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய வழக்கம் கிடையாது அப்படின்னு மத்திய அரசு நிராகரிச்சிருக்கு. அது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பேரிடரையும் தேசிய பேரிடராக அறிவித்தது கிடையாது. மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்ட ஒரு பேரிடர் அப்படின்னு வேணா அறிவிக்கிறோம் அப்படின்றது தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனை உரிய வகையில் ஆராய்ந்து அதற்கான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகும் அப்படின்னு தான் அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான கோரிக்கை விடுத்திருக்காரு. நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். 2 லட்சம் ரூபாயாக மத்திய தொகுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டக்கூடிய அந்த இழப்பீடு தொகை கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டும். அவங்களுக்கு தேவையான பொருளாதார ரீதியான அனைத்து உதவிகளையும் செய்யணும் அப்படின்றது தான் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் தலைவரும் தற்போது எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி விடுத்த கோரிக்கையா இருக்கு. பட் வரக்கூடிய காலங்களில் இந்த இயற்கை பேரிடர் சார்ந்த விஷயங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கப்படக்கூடிய நிதி அப்படின்றது இந்த விவகாரத்தில் எப்படி கையாளுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அடுத்தடுத்த தளத்தில் பேசப்படும் அல்லது விவாதத்திற்கு உட்படுத்தப்படும். நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்த 2 முக்கியமான செய்திகள் இதுதான்.